அக்கா சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டாங்களா? இன்னும் இல்ல லக்ஷ்மி. ஒரு வாய் சாப்பிடலாம்லக்கா. மாமா சாப்பிட்டாரா இல்லையா? இல்ல லக்ஷ்மி, அவருக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டாரு. என்னக்கா அதையும் நினைச்சிட்டு இருக்காரா? இல்ல, நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டேன், அவர் வர மாட்டேன்ட்டாரு. நீ விடு, நான் அவருக்கு அப்புறமா பாலை காய்ச்சி கொடுக்குறேன், விடு. நீ சாப்பிட்டியாடி? இல்லக்கா. சக்தி சாப்பிட்டனா இல்லையான்னு கேட்டு ஃபோன் பண்ணியா? இல்லக்கா. பாவம், நைட் ஷிஃப்ட் வேலைன்னு சாப்பிடாம கொள்ளாம போய் யாருக்கும் சாப்பிடறதுக்கு நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. சரி, அத்தை சாப்பிட்டாங்களா இல்லையா? மத்தியானத்துல இருந்து அத்தை வெளியிலேயே வரல, ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. என்னக்கா, போய் கேட்டுட்டு வரலாமாங்க? அத்தை, என்ன அத்தை இப்படி இருட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இருட்டி போச்சா? ஒண்ணுமே தெரியலம்மா. மாமாவை நினைச்சு அப்படியே உட்காந்துட்டம்மா. அத்தை, மாமா வந்துருவாரு அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா என்னை விட்டு வெளியில எத்தனை தடவை போயிருக்காரு. அப்பெல்லாம் நான் இப்படி இருந்திருக்கேனா? இது வரைக்கும் அவர் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போவாரு. இப்பதான் முறையா வெளியூர்ல இருந்து சொந்த ஊருக்கு விருந்தாளியா போறாரு. அப்ப அவர் எந்த ஊருக்கு போனாலும் அவரை நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு கவனிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவரை அவரோட சொந்த ஊர்லயே பாத்துக்க ஆள் இல்லையே. அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? இல்லம்மா, எல்லாம் இருக்கிறப்போ எல்லாருமே இருப்பாங்க. ஆனா இப்பதான் அவர் எதுவுமே இல்லாதவர் ஆயிட்டாரே. அதுதான் அவரு அங்க யார் பார்த்துப்பாங்க? அத்தை, நீங்க அப்படி நினைக்காதீங்க அத்தை. மாமா நம்ம ஊருக்காக எவ்வளவு செஞ்சிருக்காரு. அவர் யாருமே அவ்வளவு சீக்கிரம் கைவிட மாட்டாங்க, கண்டுக்காமல போக மாட்டாங்க அத்தை. இல்ல லட்சுமி, கண்டுக்கிறவங்களா இருந்திருந்தா நம்ம வழி இல்லாம நின்னப்பவே அவங்க கை கொடுத்திருப்பாங்கல்ல. அத்தை, அது வேற சூழ்நிலை, இது வேற சூழ்நிலை. அப்ப நமக்கு உதவி தேவைப்பட்டது, அதை செய்யற அளவுக்கு அங்க யாருக்கும் வசதி இல்ல. ஆனா இப்போ மாமாவுக்கு வாங்க சௌக்கியமாங்கிற 2 வார்த்தை தானே வேணும். அத நம்ம ஊரே கொடுக்காத. அவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையா, எங்க தங்கினாரு, எப்படி இருக்காரு, எதுவுமே தெரியலையே. அத்தை, மாமாக்கு தேவையான பணம் மாமா கிட்ட இருக்கு. அவரால் அவரை கவனிச்சுக்க முடியும். நீங்க ஏன் தேவையில்லாம கவலைப்படுறீங்க? நீங்க முதல்ல வாங்க சாப்பிடலாம். இல்ல, எனக்கு பசிக்கல, வேண்டாம். நீ சாப்பாடு கொண்டு வா. ஏண்டா மணி என்னாச்சு? 8 ஆச்சுமா. ஏன் அப்பா இன்னும் வரல? ஃபோன் பண்ணாருமா, வந்துடுறாரா? வந்துடுவாரு, நீங்க கவலைப்படாதீங்க. சரி. ஒரு 15 மினிட்ஸ்ல வந்துருவேன். பாய் சார். அக்கா, ஒரு ப்ரொடக்ஷன் ஆபீஸ் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துடுறேன். தோசை சாப்பிட்டு போ, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. நான் போற வழியில சாப்பிடுறேன், இல்லனா சீக்கிரம் வந்துடுறேன். சரி, காபியாவது குடிச்சிட்டு போமா. ஐயோ அர்ஜுன், ஒரே அழகா, நீ போக வேண்டானே. நான் சீக்கிரம் வந்துடுறேன். தோசை சுட்டிங்க. நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன்ல, 2 வாயாவது சாப்பிட்டு போலாம்ல. இருக்கட்டும். ஏமா? நான் வந்து கூட சாப்பிட்டுப்பேன்க்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வாங்க வாங்கப்பா, உட்காருங்க. உட்காருங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? தேன்மொழி, அத்தை, காஃபி எடுத்துட்டு வா, மாமா வந்திருக்காரு. எடுத்துட்டு வர அத்தை. மாமா வந்துட்டாரா? கொடுங்கக்கா, நான் எடுத்துட்டு வேணாம் லட்சுமி, வரேன். இதோ நானே எடுத்துட்டு வரேன். சிம்ல தான் இருக்கு, நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். கோர்ட்ல விசாரிச்சாங்களா? இந்தாங்க மாமா. ஏங்க, கோர்ட்ல என்ன சொன்னாங்க? ஜட்ஜி நல்லபடியா விசாரிச்சாரா? எங்க விசாரிச்சாங்க? நிறைய கேஸ் இருக்கிறதுனால நம்ம கேஸ தள்ளி வச்சுட்டாங்க.
அப்போ போனது வேஸ்டா போச்சா? எல்லாமே வேஸ்டா தாமா போயிட்டு இருக்கு. என்னங்க சொல்றீங்க? அகிலா அவன் புரோக்கர் பையமா, அவனை நம்பி நாம எல்லாருமே ஏமாந்து போயிட்டோம். என்ன மாமா நடந்துச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? வேற எப்படிமா பேச சொல்ற? அந்த வக்கீல் பையன் வாதாடி ஜெயிச்சு கொடுப்பான்னு பார்த்தா சொத்தை எழுதி கொடுங்க, ஏதாவது கொஞ்சம் பணம் வாங்கி தரேன்னு சொல்றான். பணமா? யார்கிட்ட? வேற யாருகிட்ட? அந்த பம்பாய்க்காரங்கிட்ட தான். வெற்றி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா போதுமா? என்னங்க சொல்றீங்க? இதுக்காகவா நம்ம போராடணும்? இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்படுறோம்? நாம கஷ்டத்துல இருக்கோமா, கோர்ட்டு ஃபீஸு, அவன் ஃபீஸு, அப்புறம் ஏதோ மவுண்ட் ஃபீஸா, அதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியாதான். அதனால கையெழுத்து போட்டு அவன் கொடுக்குற காசை நம்ம வாங்கிட்டு போகணுமா? மாமா, லாயர் ஃபீஸ் கடைசியா தானே வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. நம்ம கேஸே ஒரே மாசத்துல முடிஞ்சிடணும்னு நினைச்சு சொன்னானா. மாமா அப்போ எவ்வளவு நாள் ஆகுமா? நம்ம அடுத்த தலைமுறை வரைக்கும் ஆகுமாமா. அவன் தான் நம்மள காப்பாத்த போறான்னு நம்பிக்கிட்டு இருந்தோமே, இப்படி ஏமாத்திட்டானே. அதான் வள்ளியமே சொல்லிட்டு வந்துட்டேன், நாங்க வேற வக்கீல் வச்சு பாத்துக்கிறோம்னு. ஏதோ பணம் கட்டணும்னு சொன்னீங்க. அதை புரட்டி தான் எல்லாத்தையும் பண்ணணும். அதையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, எல்லாம் சரியா போயிடும். சரி, நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். போங்க. தென்மொழி, டிஃபன் பண்ணிட்டியா? இதோ செஞ்சிட்டு ஆ, இருக்க. சரி. அனு, அக்கா. கிளம்பிட்டி ஆபீஸ்க்கு? ஆமாக்கா, இப்ப போனதான பஸ் பிடிக்க சரிவா, முடியும். நானும் உன் கூட வரேன். இந்த டிராபிக்ல வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள நேரம் ஆயிடும்னு நினைக்கிறேன்ல. ஆமாக்கா, ஷூட்டிங்ல காஸ்டியூம்லாம் கொடுக்குறாங்களா? அவங்க திரும்ப வாங்கி வச்சுப்பாங்களா? ஆமா, பின்ன மச்சி, இங்கே இருதோ வந்துடுறேன். டேய், எங்கடா போற? வந்துடுறேன்டா. மேடம், நீங்க அந்த சிவகாமி ஊதுபத்தி விளம்பரத்துல நடிச்சவங்க தானே? இன்னைக்கு ஒருத்தர் கேட்டாருப்பா, நீங்களும் அழகா இருக்கீங்களே, நீங்க ஏன் உங்க அக்கா கூட சேர்ந்து நடிக்க கூடாதுன்னு கேட்டாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, நான் கூட நடிச்சா என்ன? அனு ஒரு விளையாட்டு பிள்ளைன்னு எனக்கு தெரியுமா. நீ அவன் வாழ்க்கையில விளையாட வேண்டாம்னு சொல்ல வர.